மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த முன்வரைவு மீது மாநிலங்களவையில் உறுப்பினர்கள் காரசார விவாதம். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தகவல். சாலை விபத்துகளால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 1,80,000 பேர் உயிரிழப்பதாக மக்களவையில் அமைச்சர் நிதின் கட்கரி விளக்கம். சென்னை மதுரவாயலில் அடுக்குமாடி குடியிருப்பு வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் நகை பறிக்க முயற்சி. தப்பிய மர்ம நபருக்கு வலைவீச்சு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர் மதன்குமார் மீது பாலியல் புகார். காவல்துறையினர் விசாரணை. ஈரோடு, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. வெப்பம் தணிந்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சென்னை அருகே ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் அடுத்தடுத்து 5 ஊர்திகள் மீது மோதிய தனியார் கல்லூரி பேருந்து. ஒருவர் படுகாயம். தூத்துக்குடியில் வீட்டில் வளர்க்கப்பட்ட கஞ்சா செடி பறிமுதல். மலை வேம்பு என தவறாக நினைத்து வளர்த்ததாக உரிமையாளர் விளக்கம். தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் சீரமைப்பு பணிகள் முடிவடையும் வரை குடமுழுக்கு நடத்த இடைக்கால தடை விதித்தது உயர்நீதிமன்றம். மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட பழுது காரணமாக 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு.